வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். யாழ்ப்பாணம் வசாவளான் பலாலி வீதி மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வசாவளான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திறக்கப்பட்ட புதிய வீதியூடாக செல்வதற்கு இராணுவத்தால் விசேட விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி குறித்த வீதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மாத்திரமே மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படும். குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல், வாகனங்களை திருப்புதல், பயண நேரத்தில் புகைப்படம், காணொலி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பார ஊர்திகள் குறித்த வீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை ஆகிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை இவ்விதிமுறைகளை மீறுதல் சட்டவிரோதம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிபந்தனைகளை பின்பற்றாவிடின் GSP+ சலுகை கிடையாது என இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. GSP+ வரிச்சலுகை இலங்கைக்கு வேண்டுமானால் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்திருக்கும் நிபந்தனைகளை இலங்கை பின்பற்றியாக வேண்டும், இணக்கப்பாடுகளை நிறைவேற்றியாக வேண்டும். இல்லாவிடின் GSP+ வரிச்சலுகை இலங்கைக்கு கிடைக்காமல் போய்விடும் என இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார் மென் மொரினோ தெரிவித்துள்ளார். மேலும் எங்களது நிபந்தனைகளை தளர்த்துமாறு இலங்கை எமக்கு கூற முடியாது. அதேபோன்று ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கியிருக்கின்ற சலுகையை இலங்கை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனை முழுமையாக பயன்படுத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஏற்றுமதியை 2 மடங்காக அதிகரிக்க முடியும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க வரியை ஒரே நாளில் ரணில் விக்ரமசிங்கே நீக்க செய்திருப்பார் என முன்னாள் அமைச்சர் ராய்த சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இன்னும் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இலங்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 44% வரியை ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் நீக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராய்த சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஆலோசனையின் பேரில் இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர்களில் எலான் மஸ்க் ஒருவர். அந்த வலுவான நட்பை பயன்படுத்தி இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க பேச்சு நடாத்தியிருக்கலாம். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இல்லாததால் இலங்கை அந்த வாய்ப்பை இழந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே பதவியில் இருந்திருந்தால் 44% வரியை முழுமையாக நீக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 24% குறைக்கப்பட்டிருக்கலாம் என ராய்த சேனாரத்ன தெரிவித்துள்ளார். வவுனியாவில் மலிவு விற்பனையும் கண்காட்சியும் நேற்று இடம்பெற்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நடாத்திய மலிவு விற்பனையும் கண்காட்சியும் நேற்று வவுனியா செட்டிக்குளம் பிரதேசலகம் ஒன்றில் இடம்பெற்றது. குறித்த மலிவு விற்பனையும் கண்காட்சியானது செட்டிக்குளம் சமுத்தி வங்கி மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினரால் இணைந்து நடாத்தப்பட்டது. இந்நிகழ்வினை பிரதேச செயலாளர் கே சுலோஜினி மற்றும் மாவட்ட சமுத்தி வங்கி சிரேஷ்ட முகாமையாளர் வில்வராசா ஆகியோரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அமெரிக்க வரியின் தாக்கம் தொடர்பில் இன்று ஜனாதிபதிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற உள்ளது. அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற உள்ளது. இன்று காலை 11 மணிக்கு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெறும் சந்திப்பில் அமெரிக்க வரி கொள்கை தொடர்பில் அரசாங்கம் இதுவரை மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து தெளிவுபடுத்தப்பட உள்ளது. நாட்டின் அதிகாரிகள் பொறிமுறை இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்திற்கு பின்னர் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் அதிகாரிகள் பொறிமுறை இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்துக்கு பின்னர் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் எனவும் ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற
தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல்திட்டம் 2025-2029 வெளியீட்டு விழாவில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் அரச நிறுவன கட்டமைப்பின் கௌரவம் மற்றும் பெறுமதிகளை அளித்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆட்சி செய்கின்றது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் அரசு சேவையில் எந்தவொரு பகுதியும் சரிவதற்கு இடமளிக்கவில்லை. அதிகாரிகள் பொறிமுறை இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்துக்கு பிறகு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்கள் காரணமாக உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை பல தசாப்தங்களாக பின்தங்கியிருக்கிறது. இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசியல் பழிவாங்கல் அன்றி மனிதாயமான கடமை. சட்டத்தை மதிக்கும், சட்டத்திற்கு அஞ்சும் சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இதற்கு கருத்தரங்களும் பயிற்சி பட்டறைகளும் மாத்திரம் போதாது. குற்றம் ஒன்றுக்கு தண்டனை வழங்கப்படும் என நடைமுறையில் உறுதி செய்ய வேண்டும். கிராமத்தில் மண் வீதியில் ஆரம்பித்த லஞ்சம் மற்றும் ஊழல் பிரச்சனைகளை கண்பார்வை இழக்கச் செய்யும் மருந்து பொருட்களை கொண்டு வருவது வரையிலும், எளிய இடங்களில் ஆரம்பித்த லஞ்சம் மற்றும் ஊழல் உச்சக்கட்ட மனிதாபிமானம் அற்ற நிலைமை வரையிலும், பிரதேச சபை முதல் மத்திய வங்கியில் திருடுவது வரையிலும் பரவியிருக்கிறது. முன்னைய ஆட்சியாளர்கள் அந்த நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு அளித்தனர். பொது நிர்வாக நிறுவனங்கள் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களில் சிலர் மற்றும் ஆயுத குற்ற கும்பலும் உள்ளடங்கியதான லஞ்சம் மற்றும் ஊழலை செய்யும் திருடர்களின் வலயம் ஒன்று உருவாகியுள்ளது. அதனை தற்போது அடையாளம் கண்டுள்ளோம். அதற்கான தீர்வுகள் செயற்படுத்தப்படும். நாட்டில் இருந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிக்கும் பொறுப்பை அடுத்த தலைமுறையின் மீது சாட்டாமல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதற்கு தீர்வு காணப்படும். இலங்கைக்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக சுதந்திரம் பெற்ற இந்தியா தேசிய நிகழ்ச்சிகளுடன் முன்னேறியதன் பலனாக விண்வெளி மற்றும் மென்பொருள் துறைகளில் பெருமளவான சிரமப்படியை உருவாக்கியுள்ளது. இலங்கையின் அரசியல் அதிகார தரப்பினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களினால் 2022ஆம் ஆண்டின் இலங்கை வங்குரோத்து நாடாக மாறியது. மக்களின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் பொறுப்பு கூறும் வகையில் தேசிய நிகழ்ச்சி நிரலின் மூலம் இலங்கையை உலக நாடுகளுக்கு முன்பாக உயர்த்தி வைக்கும் பொறுப்பை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்றி வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். සංවිධානත්ව අපරාධ කල්ලි පිළිබඳ අලුත් නීතියක් අපිට අවශ්‍ය වෙලා තිබෙනවා. ඒ පිළිබඳ සංවාදයක් තිබෙනවා. මොකද සංවිධානාත්මක අපරාධ කළ මැඩ පැවැත්වීම සඳහා අවශ්‍ය වෙන නීතියක් අවශ්‍ය නම් අපිට යෝජනා කරන්න අපි සකස් කළ දෙන්න. අපේ කාර්යභාරය ඒක. ඔබගේ ආයතනය ශක්තිමත් කර ගැනීම සඳහා මොනවද අපිට අවශ්‍ය වෙන්නේ කියලා කියන්නේ. ඔබගේ කොමිසම தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் 2025-2029 வெளியீட்டு விழா கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த திட்டம் ஊடாக நாட்டை வளமான தேசத்தை நோக்கி கொண்டு செல்வதே நோக்கமாகும் என்பதுடன் ஜனாதிபதி செயலகம் உட்பட அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள் விவகார பிரிவுகளை நிறுவி டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் அதனை கண்காணிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கல்வி மற்றும் சமூக பங்களிப்பு நிறுவனங்களை வலுப்படுத்துதல் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல், சட்டம் மற்றும் கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றுக்கு இடமளிக்கும் மூலோபாய முன்னுரிமை துறைகளுக்காக இந்த செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம நீதியரசர் முர்து நிர்வா, பிந்துனிஷி பெர்னாண்டோ, சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க, லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் தலைவர் நீல் இதவல, லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் RSJ திசாநாயக்க, முப்படைகளின் தளபதிகள், பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மன்னாரில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய ஒரு உணவகம் தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த 2 உணவகங்களுக்கு எதிராக நேற்று சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பர்ட் தலைமையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஒரு உணவகம் தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டது. மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக மன்னார் உப்புக்குளம் பள்ளிமுனை பிரதான வீதியில் உள்ள குறித்த 2 உணவகங்களுக்கும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். ஒரு உணவகத்தில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது உணவகத்தில் கடமையாற்றியவர்கள் சுகாதார பரிசோதனை சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாமல் கடமையாற்றியமை, குளிர்சாதன பெட்டியில் சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்தமை, உணவுப் பொருட்களை சுகாதாரம் இன்றி பாதுகாப்பற்ற முறையில் தயாரித்தமை உள்ளிட்ட சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன்
உடனடியாக குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். அதே பகுதியில் உள்ள மற்றொரு உணவகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த உணவகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் அடையாளம் காணப்பட்டன. சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்தல், உரிய முறையில் கழிவுநீர் வடிகான் பராமரிக்கப்படாமை, கழிவுநீர் தொட்டியை நுழம்பு பெருகும் வகையில் வைத்திருந்தமை உள்ளடங்கலாக பாரிய சுகாதார சீர்கேடுகளுடன் உணவகம் இயங்கி வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் குறித்த உணவகம் உடனடியாக தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டதுடன் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராகவும் மன்னார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வடமராட்சி வேட்பாளர்களை கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேசத்துக்குட்பட்ட 4 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்களை கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது தேர்தல் வியூகங்கள் மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சிந்தனைகளும் நிலைப்பாடுகளும் பிழைத்தது கிடையாது என்பதை நீண்டகால வரலாறு உறுதிப்படுத்தி வருகிறது என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். இந்தியா தமிழ்நாடு செங்கோல் ஆதீன சுவாமி யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார். இந்தியா தமிழ்நாடு செங்கோல் ஆதீனம் சீர்வளர் ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிய சத்தியஞான பிரமாசாரிய சுவாமிகள் நேற்று யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் பங்கேற்பதற்காக இவர் வருகை தந்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமானியம் ஊடாக வருகை தந்த வேளை மாவை ஆதீனம் சார்பில் அச்சுவேலி சிவா ஹம கலாநிதி சிவஸ்ரீ கூனா வையண்ணா கானா வைத்தீஸ்வர குருக்கள் மற்றும் பக்தர்கள் வரவேற்றனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் பழனி ஆதீனம், சிறவை ஆதீனம், பேரூர் ஆதீனம், கூனம்பட்டி ஆதீனம், தரமி ஆதீனம், செங்கோல் ஆதீனம் உள்ளிட்ட சமய பெரியவர்களும் திருப்பதி வேதவாக்கிய பல்கலைக்கழக உபவேந்தர், சிவாச்சாரியார்கள், சிதம்பர தீட்சிதர்கள் என பலர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிலிருந்து செங்கோல் ஆதீனம் பழமையான மிக தொன்மையான ஒரு ஆதீனமாகும். சைவ ஆதீனங்கள் 18 உண்டான முக்கியமான ஆதீனமாகும். இங்கே இருக்கக்கூடிய அநேக சிவாலயங்கள் மற்ற ஆலயங்கள்லாம் தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். சமீபத்திலே மகா சிவராத்திரி அன்று அதற்கு முதல் நாளாக திரிகோணமலையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்து மகிழ்ந்தோம். அந்த வகையில் இலங்கை நம்மை மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். யாழ்ப்பாணம் நாவற்குழியில் விபச்சாரம் இடம்பெறுவதாக சந்தேகப்பட்ட வீடொன்றிலிருந்து 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குழி பகுதியில் விபச்சாரம் இடம்பெறுவதாக சந்தேகப்பட்ட வீடொன்று நேற்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டதுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாவற்குழி புகழ்த நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள வீடு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது. இதன்போது 68 வயதான வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் அளவட்டி, குருநகர், கொடிகாமம் போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த 40, 42, 53 வயதான 3 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 2 படகுகளும் கைப்பற்றப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. களப்புக்கள் பெரும் கடற்பரப்புகளில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதற்கமைய நேற்று அதிகாலை கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 8.5 கண் குறுக்கீட்டு வலையுடைய படகு ஒன்றும் மீன் ஏற்றும் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதுடன் இது தொடர்பில் 9 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன்னரும் 2 படகுகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நேற்றும் ஒரு படகுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதத்தில் ஈடுபடும் நபர்களை தொடர்ச்சியாக களப்புகள், பெருங்கடலை சட்டவிரோதத்தில் ஈடுபடுவதில் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றோம். 8-5 கண் குறுக்குட்டு வலை, சின்ன வலை, அந்த வலை உள்ள ஒரு போட்டும் ஒரு லைட் படகு, அந்த மீனை ஏற்ற வந்த லைட் படகும் கைது செய்துள்ளோம். அதில் 9 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோத தொழில் செய்பவர்களை கைது செய்து வருகின்றோம், களப்பிலும் பெருங்கடலிலும்.
இந்த மாவட்டத்தின் இந்த கடலையும் கலப்பையும் நம்பித்தான் இந்த முல்லைத்தீவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முற்றுமுழுதாக இந்த சட்டவிரோத தொழிலை முடிப்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மலையக சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் நோக்குடன் இளைஞர் ஒருவர் நடைபயணம் மேற்கொண்டு மட்டக்களப்பு வாழைச்சேனையை நேற்று வந்தடைந்தார். மலையக சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் நோக்குடன் கொழும்பு காலிமுகத்திடலில் இருந்து நடைபயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ள R.A. விக்னேஸ்வரன் என்னும் இளைஞன் நேற்று மட்டக்களப்பு வாழைச்சேனையை வந்தடைந்தார். 22 நாட்களில் இலங்கையின் கரையோர மாவட்டங்களை சுற்றி வந்து தமது நோக்கத்தை வெளிப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடலில் நடைபயணத்தை ஆரம்பித்து 10 நாளில் மட்டக்களப்பை வந்தடைந்த இளைஞனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்போ திருகோணமலையிலேருந்து மூதூர்லேருந்து இந்த இன்னைக்கு இங்கே நான் வந்திருக்கிறேன். ஸோ அடுத்த பயணம் வந்து இப்போ நான் மட்டக்களப்பு போகணும். மட்டக்களப்பில் வந்து அடுத்து கம்பாறு அந்த மாதிரி இலங்கை சுற்றிய கடல் பகுதி ஓரத்தில் தான் நான் நடக்க போகிறேன். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் கிணற்றிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காவத்தமுனை பிரதேசத்தில் கிணற்றில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் பாட்சவை வீதி காவத்தமுனையைச் சேர்ந்த 28 வயதுடைய சீனி முகமது தஸ்லீம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு வரையிருந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி வானா ரமேஷ் ஆனந்தன் விசாரணைகளை மேற்கொண்டார். வாழைச்சேனை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டும் வருகின்றனர். இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.